போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மே 11ஆம் தேதிக்கு நம்ம பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கான பிடிஎஃப்பும் நம்ம டெலிகிராமில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸுக்கான பிடிஎஃப்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் லிங்க்கும் அங்கே கொடுத்துருப்போம். செக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் மே 11ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மே 12க்கான வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10+ கொஷின்ஸ் வந்து ப்ளஸ் இம்பார்ட்டண்டான நோட்ஸோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கோ இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கோ போக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டைரக்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமியில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தருமபுரி பிரான்ச்சில் வந்து 2 days ஃப்ரீ செமினார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் நடக்க போகுது. அந்த கிளாஸஸ்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கும் சண்டே சாட்டர்டே 2 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. தருமபுரி பிரான்ச் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த கிளாஸஸை அட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ். அதே மாதிரி லாஸ்ட் இதில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது லித்தியம் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ராஜஸ்தானில் நிறைய கிடைச்சிது, காஷ்மீருக்கு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே, நோட்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கான முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறது பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். தேசிய தொழில்நுட்ப தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய தொழில்நுட்ப தினம் மே 5, 8, 11, 10 ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டே வந்து இருக்குது. இந்த டே என்ன, தீம் என்ன இருந்ததுன்னா ஓகே, இல்லை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த மாதிரியான சில தகவல்கள் நமக்கு தேவைப்படும். பாருங்கள், தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. எந்த டேட்டில்? 11ஆம் தேதி. சரிங்களா? இதனுடைய தீம் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தொழில்நுட்ப தினம், தொழில்நுட்ப டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஓகேங்களா ஒரு சஸ்டைனபிள் ஃபியூச்சர். சரிங்களா? அதுதான் வந்து நம்முடைய தீம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா இந்த தினத்தில் இந்தியாவில் 1998 அப்போதைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் பொக்ரானில் வந்து அணு ஆயுத சோதனை நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? இந்த அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது ரொம்ப முக்கியமானது. உலக அளவில் அணு ஆயுத சோதனை பரிசோதித்த நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவும் அதுக்கப்புறம் தான் சேர்ந்தது. இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்தியாவில் தொழில்நுட்பத்துறை கண்டுபிடிப்புகளை கண்டறியவும் இளைஞர்களுக்கிடையே ஆர்வம் ஏற்படுத்தும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ என்ன பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. தொழில்நுட்ப தினம் மே 11. சரிங்களா? நம்முடைய அணு ஆயுத பரிசோதனை எங்க நடந்தது? பொக்ரான். சரிங்களா? அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி, மே 11. ஓகேங்களா? இந்த தினத்துக்கான முக்கியமான டே என்ன, தீம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கோ, இந்த வார்த்தை ஒன்றா போட்டிருப்பாங்க. மெடிக்கோ லீகல் கேஸ். சரிங்களா? கேஸ்னா கேஸ் அப்படின்னு படிக்கணும் இங்கிலீஷில். இன்டிமேஷன் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு புதிய அப்ளிகேஷன். இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு செயலி. இந்த செயலி எங்கே லான்ச் பண்ணாங்க, எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது கேள்வி. நியூஸ் படிச்சா தெரியும். ஸோ கன்னியாகுமரியில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் விரைவிலேயே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அமைச்சர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மருத்துவ சட்ட வழக்குகள் தொடர்புடைய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் காவல்துறை மற்றும் மருத்துவர்களுக்கிடையே ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதற்காக இந்த மெடிக்கோ லீகல் கேஸ் இன்டிமேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற மொபைல் செயலியை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? என்ன காவல் நிலையம் மற்றும் மருத்துவமனைக்கு இடையே ஒரு லிங்க் கிரியேட் பண்றதுக்காக இது ஒரு இரத்த காயங்களுடன் அனுமதிக்கப்படக்கூடிய நபர் குறித்த தகவலை பரிமாற்றம் செய்வதற்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதை தொடங்கி வச்சிருக்காங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. மற்ற மாவட்டங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தங்க ராஜ் அமைச்சர் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மருத்துவத்துறையும் காவல்துறையையும் லிங்க் பண்றது ஒரு செயலி கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய மையத்திற்கான ஆலோசனை அமைப்பு எந்த நாட்டில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரான்ஸ், கனடா, ஸ்பெயின், அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமான இடங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க இந்த பாரம்பரிய இடத்திற்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. நிறைய இடங்கள் அந்த மாதிரி இருக்கு, ஹெரிட்டேஜ் சைட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பிரான்ஸ். சரிங்களா, சமீபத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவருடைய சாந்தி நிகேதன் ஆசிரமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தி நிகேதன் வந்து இந்த பட்டியலில் சேர்த்திருக்காங்க. சரிங்களா, இந்தியாவினுடைய மேற்கு வங்காளத்தின் பூர்காபூர் மாவட்டத்தினுடைய சாந்தி நிகேதன் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒவ்வொரு வருஷமும் இந்த பாரம்பரிய சின்ன பட்டியலை இவங்க வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த சாந்தி நிகேதன் அதில் தான் வந்து 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் இருக்கு. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய பல்கலைக்கழகமாக இருக்கும். சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் சொல்லணும் அப்படின்னா நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம் நமக்கும் எழுதியிருப்பாரு, பங்களாதேஷ்க்கும் எழுதியிருப்பாரு. அது ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு தெரியும். பெங்காலில எழுதியிருப்பாங்க. சரியா, அதே மாதிரி முக்கியமா வந்து நைட்வுட் அப்படிங்கிற வீர திருமகன் அப்படிங்கிற பட்டம் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1919 அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம், ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பார், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டத்தை திறந்திருப்பாரு. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அவருடைய தந்தை யாரு, தேவேந்திரநாத் தாகூர். இதுல சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ல படிப்போம். பிரம்ம சமாஜம், ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம் அதை எடுத்து தொடர்ந்து நடத்தியிருப்பாரு தேவேந்திரநாத் தாகூர். சரி, ஸோ இந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் படிப்பீங்க, ரிலேட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சா ஓகே. இப்போ இது நம்ம எங்க என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இது எங்க இருக்கு இந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ். சரிங்களா, இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ்ல இருக்கு. சரி, ஓகே. அடுத்து, திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத தரவரிசையில் இடம்பெற்றுள்ள நாட்டின் முதல் மாவட்டம் எது? கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் கொடுங்க. ODF அப்படின்னா என்னன்னா ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். அதாவது திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத மாநிலம் அப்படிங்கிறத அர்த்தம். சரிங்களா, ஓப்பன் டிஃபெக்ஷன் ஃப்ரீ பிளஸ் அது நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியினுடைய 150 ஆண்டு கால அந்த பிறந்த நாள். காந்தி எப்ப பிறந்தாரு? 2 அக்டோபர் 1869. சரிங்களா, ஸோ இப்போ பிறந்திருப்பாரு 2014 நினைக்கிறேன். மோடி கவர்மெண்ட் வரும்போது வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அக்டோபர் 2. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வச் பாரத் திட்டம் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத ஒரு நாட்டினை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா. ஸோ இதில் வந்து எந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னா வயநாடு. சரி, வயநாடு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல பிடித்திருக்கக்கூடிய மாநிலம். அதாவது 2019 இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதா அப்போ டார்கெட். 150 ஆண்டுகால அந்த வரலாறு 150 ஆண்டுகள் ஆக போகுது இல்லையா, 2019 இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத நாட்டை உருவாக்குவது அப்படிங்கிறது. சரியா, ரைட். இதுல இருந்து 150 ஆண்டுகள். சரிங்களா, 2014 லான்ச் பண்ணிட்டு இதுக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட்ல எந்த இடம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் உள்ள
மாஞ்சேரியம் மாவட்டம் 2ஆவது இடம் பிடித்திருக்கு. மத்திய பிரதேசத்தில் உள்ள அனுப்பூர் மாவட்டம் 3ஆம் இடத்துல, அதாவது பெரிய மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணது அப்படின்னா இது நிறைய லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்வச் பாரத் பத்தி சொல்லிட்டேன், தூய்மை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து இப்போ பாருங்க, ODF அப்படின்னா ஓப்பன் டிஃபெக்ஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்றது, நாட் அ சிங்கிள் பர்சன் ஃபவுண்ட் டிஃபெகேட்டிங் இன் ஓப்பன், திறந்த வெளியில மலம் கழித்தல் இல்லாத ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறது. பிளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அண்ட் வெல் மெயின்டைன்ட் கம்யூனிட்டி அண்ட் பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ODF பிளஸ் 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 அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? செப்டிக் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து இருக்கு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. ட்ரோன் மூலமாக ரத்த விநியோகம் செய்ய போறாங்களாமா. ஏற்கனவே ட்ரோன் வச்சு நம்ம என்ன பண்றோம், நிறைய இடங்கள்ல போட்டோ தான் சார் இன்ஸ்டாகிராமில் வருது, எடுத்துகிட்டு போட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெலிவரி பண்ணுறாங்க, ஃபுட் டெலிவரி இருக்குது, இல்லை அமேசான் டெலிவரி பண்ணுறது இருக்குது, அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. பிளட்டையும் டொனேட் பண்ணுறது, சரியா? அந்த சாரி ரத்த பரிசோதனையை முதல்ல அறிமுகப்படுத்துகிறார். ட்ரோன் மூலமாக அதை கொண்டு போயிட்டு லேபுக்கு கொண்டு போயிட்டு அதை என்ன பண்ணலாம், பரிசோதனை செய்யறது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் எந்த இடத்துல எந்த சிட்டியில் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. போபாலா, மும்பையா, சூரத்தாண்டு. ஆப்ஷன் ஏ நொய்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 10 யூனிட் ரத்தம் பரிமாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரோனில் அந்த பாக்ஸை வச்சு அதுக்குள்ளே பிளட்டை வச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஓகே, ரைட். இதுக்கு முன்னாடி வந்து வேக்சின் போடும் போதெல்லாம் இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்ருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து சமீபத்தில் எத்தனையாவது இந்தியா மற்றும் தாய்லாந்து கடற்படை ஒருங்கிணைந்த ரோந்து பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது தெரியுமா அப்படின்னா பார்த்துக்கோங்க. 35வது இந்திய மற்றும் தாய்லாந்து கடற்படை ஒருங்கிணைந்த ரோந்து பயிற்சி அந்தமான் கடலில் நடந்தது. இந்தோ தாய் கார்பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய பெயர். சரிங்களா? இந்த மாதிரி இந்த பைலேட்ரல், ட்ரைலேட்ரல், மிலிட்ரி எக்ஸசைஸ், நேவல் எக்ஸசைஸ், சரிங்களா, இந்த மாதிரி நிறைய பயிற்சி எல்லாம் மற்ற நாடுகளோடு சேர்ந்து பண்ணும். அது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதிகமாக இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் இருந்ததில் எப்பயாச்சும் கேட்கலாம், கேட்காமையும் போகிறது முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஐஎன்எஸ் கேசரி, HDMS சைபூரி அப்படிங்கிற கப்பல்கள் இதில் பங்கு பெற்றது அப்படிங்கிற விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 35 ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, கேள்வி எண் 7. ISSF ரைபிள் பிஸ்டல் உலக கோப்பை துப்பாக்கிகள் சுடுதல் போட்டி இப்போ 2023 நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எந்த நாடுல நடந்தது? ஆஸ்திரேலியா, டென்மார்க், அஜர்பைஜான், போலந்து நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இது எங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அஜர்பைஜான் இந்த நாட்டில் தான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அஜர்பைஜான்ல. ஸோ இதில் இந்தியாவை சேர்ந்த ஒரு வீராங்கனை வந்து பார்த்தீங்கன்னா ரிதம் சங்வான் அப்படிங்கிறவங்க வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க, பிரான்ஸ். சரிங்களா? அஜர்பைஜான்ல மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை ரிதம் சங்வான் வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், சமீபத்தில் எந்த நாட்டிற்கு ஒரு வாட்டத்துக்கு $1 மில்லியன் கடனை நீட்டிக்க இந்திய அரசு தீர்மானித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நேபாளம், மியான்மர், ஆப்கானிஸ்தான், இலங்கை. பாருங்க, அவசர உதவியினுடைய ஒரு பகுதியாக இந்த கடன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இலங்கையின் உச்ச நெருக்கடி காலத்துல இந்தியாவால் வழங்கப்பட்ட $4 பில்லியன் அவசர உதவியினுடைய ஒரு பகுதியாக இந்த கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? யாருக்கு? இலங்கை. அடுத்து LGBT இவங்களுக்கான இந்த ஓரின சேர்க்கை குற்றமற்றதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கு. எந்த நாடு? இலங்கையா, ஆப்கானிஸ்தானா, பாகிஸ்தான், கானா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இலங்கை தான். சரிங்களா? இலங்கை. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரொம்ப காலமாக சமூக ஆர்வலர்கள் போராட்டம் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? தற்போதைய சட்டத்தின்படி ஓரின சேர்க்கைக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கும். இப்போ நிறைய போராட்டம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோரிக்கையை பெற்ற உச்சநீதிமன்றம் முன்மொழியப்பட்ட சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரானது அல்ல அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், எந்த மாநில அரசானது மாநில ரோபோட்டிக்ஸ் கட்டமைப்பு எனப்படக்கூடிய ஒரு புதிய கொள்கை பாலிசி வெளியிட்டிருக்காங்க?
ஸோ எது ஆந்திராவா, தெலுங்கானாவா, கேரளாவா, மகாராஷ்டிரா, அது ரெண்டில் ஒன்று தான். கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். மாநில ரோபோட்டிக்ஸ் கட்டமைப்பு, இதுக்காக வந்து தெலுங்கானா அரசு வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஒரு புதிய கொள்கையை பண்ணியிருக்காங்க. அதாவது ரோபோட்டிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைப்பை நிறுவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னிறைவு ரோபோட்டிக் சுற்றுச்சூழல் அமைப்பை வந்து நிறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலத்தை ரோபோட்டிக்ஸ்ல முன்னிலையில் நிலைநிறுத்தவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த கொள்கையை சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. கல்வித்துறை, தொழில்துறைக்கிடையே ஒரு ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோபோ பூங்காவையும் நிறுவதற்கான ஒரு பிளானையும் வச்சிருக்காங்க. இந்த பாலிசியில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எந்த ஸ்டேட்டு? தெலுங்கானா. ஓகே, ஸோ இதோட மே 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் மே 12க்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். அடுத்தடுத்த நாட்களுக்கு வரும். ஸோ இந்த பிடிஎஃப்ஸையும் நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் செக் பண்ணிக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, ஸ்டடி மெட்டீரியல் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், புக்ஸ் வேணும் குரூப் 1க்கு, இல்லை குரூப் 4க்கு வேணும், குரூப் 2க்கு வேணும், எஸ்ஐ ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 8681859181 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ கிளாஸஸ், டைரக்ட் கிளாஸஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட்டோ, டெஸ்ட் பேட்சஸோ, வீடியோஸோ நீங்கள் வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த தகவலை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இவ்வளோ நேரம் பார்த்தோம் சார், ஏதாவது ஒரு கொஷின் ஆச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.